நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 8வது அதிகாரம் வசனம் 1. Proverbs chapter 8 verse 1. ஞானம் கூப்பிடுறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள்ல ஞானத்தை பற்றியும் புத்தியை பற்றியும் அடிக்கடி குறிப்பிட்டிருப்பாரு. அதுவும் ஒவ்வொரு அதிகாரத்துடைய துவக்க பகுதியிலேயே இது குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்துல மாத்திரம் இல்ல, முதல் அதிகாரத்திலிருந்தே அவருடைய நீதிமொழிகள் மூலமா ஞானத்தையும் போதகத்தையும் நாம் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருப்பாரு. முக்கியமா 7வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருப்பாரு. அதே போல 2வது வசனத்துல, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டுன்னு சொல்லியிருப்பாரு. இந்தபடியா பல்வேறு இடங்கள்ல இதை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்றும் சொல்வாயாகன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியாக ஞானமும் புத்தியும் நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்குங்கிறத சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள்ல வலியுறுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் மற்ற வசனங்கள்லயும் சொல்லியிருக்கிறாரு. நீதிமொழிகள் முதலதிகாரம் 20வது வசனத்துல கூட ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியாக ஞானம் புத்தியும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. எதன் வாயிலாக? தேவனுடைய வார்த்தைகளின் வழியாகவே. முக்கியமா ஞானத்தை தருகிறது யாருன்னு சொல்லி நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ ஞானமும் புத்தியும் நாம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதாக இருக்கு. கர்த்தரிடத்திலிருந்து நாம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய வார்த்தைகள் மூலமாகவே. சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கு, அவருடைய சாட்சி சத்தியமா இருக்கு, அதுவே பேதையை ஞானியாக்குறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சாட்சிங்கிற வார்த்தையும் அவருடைய வசனத்தையே குறிப்பிடுது. இதை நாம சங்கீதம் 119வது அதிகாரத்துல பார்க்கும்போது தெரியும். அங்க கர்த்தருடைய வசனத்தை தாவீது பல்வேறு வார்த்தைகளால சொல்லியிருப்பாரு. பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள், சாட்சி என்றெல்லாம் விவரிச்சிருப்பாரு. அந்தபடியாக கர்த்தருடைய வசனமே ஞானத்தை தருகிறது. இங்க கூட கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 17:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்தபடியாக கர்த்தருடைய வசனமே நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் தருகிறதாக இருக்கு. அப்போ நாம என்ன செய்யணும்? ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களாக இருக்கணும். அந்தபடி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதே ஞானத்தையும் புத்தியும் நோக்கி இருப்பதாக இருக்கும். அதனால்தான் யாக்கோபு முதலதிகாரம் 5வது வசனம் கூட, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவன் நமக்கு ஞானத்தையும் புத்தியும் தர பிரியப்படுகிறாரு. அந்த ஞானமும் புத்தியும் வேதத்தின் வசனங்கள் மூலமாக நம்மை வா என்று கூப்பிடுகிறது. அந்த அழைப்பை நாம ஏற்றுக்கொள்கிறோமா? புறஜாதியராகிய நமக்கு ஆண்டவருடைய திருவசனமாகிய சுவிசேஷம் அழைத்ததன் மூலமாகவே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாம இந்த வார்த்தைகளை நிலை கொள்ளணும் இல்லையா? அதுவும் இந்த கடைசி நாட்கள்ல ஞானமும் புத்தியும் நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கு. எதனால? நம்மை தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வழிவிலக செய்து தேவ ஞானத்திலிருந்து விலக்கி இந்த உலக ஞானத்தை பற்றி கொள்ளும்படியாக செய்து, அந்தபடியாக இருக்கும்போது நாம எல்லாருமே அழிவுக்கு நேராகவே போய்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பெரியவர்கள்ல இருந்து சிறியவர்கள் வரைக்கும் அவங்களுடைய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் எங்க தேடி கொண்டிருக்கிறாங்க? அவங்க கைகளில் இருக்கிற மொபைல்ல தேடுறாங்க, அவங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் டிவைசஸ்ல தேடுறாங்க. எதை எடுத்தாலும் கூகுள்ல பாக்குறாங்க, அதுல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அதற்கு மேற்படியா ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அது கொடுக்கிற ChatGPT, மெட்டா ஏஐ போன்ற செயலிகளை யூஸ் பண்ணி அவங்களோட சொந்த மூளையே பயன்படுத்தாம இருக்கிறாங்க. இந்தபடியாக நம்முடைய ஞானத்தையும் புத்தியும் மழுங்கடிக்க பண்ணுகிற காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கு. இதுல மூழ்கி போகக்கூடியவங்களாக வளர்ந்து வருகிற சந்ததிகள் இருக்கிறாங்க.
சில நேரங்கள்ல ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் கூட இதை கவனமாக பயன்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு பிசாசானவன் இதன் மூலமாகவே கண்ணிகளை வைத்திருக்கிறான். இதுல இருந்து விலகி இருந்தாதான் நம்மால ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகளே நமக்கு அது கிடைக்குது. அப்போ அவருடைய வார்த்தையின் மேல நாம எவ்வளவு பிரியமாக இருக்கணும். அதனால்தான் சங்கீதம் 1 அதிகாரத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் அந்த நாட்கள்ல மாத்திரம் இல்ல, சதா காலங்களுக்கும் பொதுவாக இருக்கு. நாம நம்ம கைகள் இருக்கிற ஸ்மார்ட் டிவைசஸை மறந்துட்டு தேவனுடைய வேதத்தை எடுத்து அதுல பிரியமா இருந்து இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கும்போது நாம பாக்கியவான்களாக இருக்க முடியும். அந்த வார்த்தைகளே நமக்கு ஞானத்தையும் புத்தியும் தரும். அது குறைவற்றதாக இருக்கு. அல்ல குறையாத ஞானம் அதுல நம்மளால பார்க்க முடியும். அப்படியான ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சித்து காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய ஆத்துமாக்களை மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்தினருடையது, நம்மை சுற்றி இருக்கிற அநேகரை நம்மால ரட்சிப்புக்குள்ளார நடத்த முடியும். அந்த வார்த்தைகளை விட்டுட்டு நாம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம். முக்கியமா நாம இன்னைக்கு பார்த்த பிரதான வசனம் என்ன சொல்லுது? ஞானம் கூப்பிடுறது இல்லையோ, புத்தி சத்தமிடுறது இல்லையோ. நம்ம இடத்துல இருக்கிற வேதாகமத்தின் மூலமாக ஞானமும் புத்தியும் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது. அந்த அழைப்பை நாம ஏற்றுக்கொள்கிறோமா? நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ஆவியானவர் துணை கொண்டு நம்முடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிறோமா? இப்போ வேத வார்த்தைகளை தெரிந்து கொள்ள கூட நம்ம யூடியூப், வாட்ஸ்அப் மூலமாக வர செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தப்படியான செய்திகளா நமக்கு ஞானத்தை கொடுக்கும். இதன் வாயிலாக கள்ளப்போதகங்களும் வரலாம் இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும்? நாம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வசனங்களை நாம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அதன் மூலமாக ஞானமும் புத்தியும் நமக்கு வரும். அதை பற்றி கொண்டவர்களாக நாம இருக்கணும். தேவன் வெளிப்படுத்துகிற ஞானத்தை நாம பற்றி கொள்ளாம உலக ஞானத்தை பின்பற்றி போனோமே ஆனால் நம்முடைய ஆத்மாவை எப்படி காத்துக்கொள்வோம்? இதனால நம்ம சுற்றி இருக்கிற ஸ்மார்ட் டிவைசஸ உபயோகமே படுத்தக்கூடாதான்னு கேட்டா அந்தபடியாக இல்ல. நமக்கு அதனுடைய வரையறை தெரியணும். நாம அதை எடுத்தா அதுல மூழ்கி போயிடுறோமா, அதற்கு அடிமைகளாக மாறுகிறோமா? அந்தபடியாக நாம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே வந்திருக்கிறாரு. அந்த பாவத்திற்கு மறுபடியுமாக நம்மை அழைக்கிற காரியங்களுக்கு போகாம ஞானத்தையும் உணர்வையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். ஏசாயா 11 அதிகாரம் 2வது வசனம் ஞானத்தின் ஆவியும் உணர்வின் ஆவியும்னு சொல்லி இரண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ஞானத்தை பெற்றுக்கொண்டாதான் உணர்வடைய முடியும். அப்படியாக உணர்வுள்ளவர்களாக ஞானத்தை ஒவ்வொரு நாளும் நாம நோக்கி பார்க்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு ஞானத்தையும் புத்தியும் அள்ளி தருகிற கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருந்து தியானிக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஞானமும் புத்தியும் எங்களை சத்தமிட்டு கூப்பிடுகிறதுங்கிறத உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்பா, இந்த உலக ஞானமானது எங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு நேராக ஈர்த்து எங்களை பிசாசின் கண்ணிகளுக்குள்ளார சிக்க வைக்குதுங்கிறத அறிந்து கொண்டு உம்முடைய ஞானத்தை நோக்கி பார்த்து உணர்வுடையவர்களாய் நாங்க இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, உம்முடைய வேதம் அள்ளி தருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் துணை தேடி அனுதினமும் அதை நாங்க தியானிக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.